உலகத்தையே அப்படித்தானே ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. எல்லாமே உலகத்தையே அப்படிதான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒருத்த யோகாசனம் கற்றுக் கொடுக்குறாங்களா, அந்த பக்கம் ஒருத்த உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்களா, ஒருத்த நிவாரண மருந்து கொடுக்குறாங்களா, இப்படி நிறைய. சரி, அங்க போகலாம், இங்க போகலாம், இங்க போகலாம், அங்க போகலாம், எங்கேயும் உருப்படல. ஒன்றை ஒன்றாய் நிச்சயித்து இவ்வுலகை நெறிமயக்க மயக்குகின்றாய், நீயோ இங்குருவாய் அலையறியா கடல் போலே அசைவர நின்று. அலையில்லாத கடல் மாறி அசையாத நின்று. கடல் அலையில்லாத கடல் பார்த்துருக்கீங்களா? இருக்கு. நம்ம மெரினால போய் நின்றுட்டு அலையறியாத கடல் போல அசைவர நின்று அப்படின்னா அதே முடியும். உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. அலையறியா கடல் போல அசைவர நின்று நீ அசைஞ்சா முடிஞ்சிச்சு. நீ அசைவாயே அக்கணத்தை அடைக்கிறேன். அக்கணத்தை இந்த ஒரு சினிமா அடிக்கடி சினிமா சொல்றேனே பார்க்க, நிறைய சினிமா அந்த காலத்துல பார்க்க, இப்பதான் கொஞ்சம் வருஷமா பார்க்கறது. ஒரு ரவுடியை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன வேணாலும் கொடு, அவனுக்கு என்ன வேணாலும் கொடு, அவன் கண்ணை மூடாமல் பார்த்துரு, கண்ணை மூடா கொடு, கண்ணை மூடக்கூடாது, என்ன வேணாலும் கொடு, சாப்பிட்றதுக்கு என்ன வேணாலும் கொடு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவன் கண்ணை மூடக்கூடாது, அவன் இப்படியே வச்சிருக்கான், கண்ணை மூடவே கூடாது, கண்ணை மூடா முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இங்கே அசைவர அலையறியா கடல் போல அசைவர நின்றுடு இறையே அசைந்தால் அக்கணத்தே, அப்பது அந்த க்ஷணம் முடிஞ்சிருச்சு. நீ அசைவாயே அக்கணத்தே அழைக்கிறேன். அப்ப எந்த மாதிரி ஒரு வைராகியத்தோட வேண்டாம் அழைக்கிறார். இதெல்லாம் படிக்கும் போது நாங்க போய்க்கலாம் போலதான். இவ்வளோ வருஷம் இருக்கணுமே, இது எதையாவது நம்ம அந்த மன புத்தி சித்தம் எதுக்கிட்டையாவது நம்ம இந்த மாதிரி ஒரு உரையாடல் வச்சுட்டு இருக்கிறோமா? எந்த நீ அறியாயோ நான் தான் ஆண்டவன் தன் தாண்டவம் கண்டு அமர்ந்த பிள்ளை. இறைவனுடைய அந்த தாண்டவத்தை பார்த்து உட்கார்ந்து எங்கிட்ட இந்த வேலையில வச்சுக்கிறேன். அடுத்து மனம் புத்தி சித்தமாச்சு. நாலாவது காரணம் என்ன? அகங்காரம், செயல்பாடு. மனம் பற்றுவது, புத்தி விசாரிப்பது, சித்தம் தீர்மானிப்பது, அகங்காரம் என்பது செயல்படுத்துவது. போலாம் அப்படின்னு அகங்காரம் சொல்லுது, செயல்பாடோட நீங்க எல்லாம் இங்க வந்துருக்கீங்க. அகங்காரம் என்னும் பொல்லா அடவாதி பயனே, அடுக்கடுக்காய் எடுக்கின்றாய், அடுத்து முடுக்கின்றாய், ஜெகங்கான தலைகாலம் தெரியாமல் அலைந்து திரிகின்றாய், நின்றவன் தான் சிந்தும் நடவார். இகங்கான அடங்குக நீ அடங்காயே, கணத்தை இருந்த இடம் தெரியாதே எரிந்திடச் செய்து. சுகங்கான என்னை நீ அறியாயோ, நான் தான் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்ற பிள்ளை. சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்ற பிள்ளை அப்படின்னு அந்த அகங்காரம் செயல்பாடுன்னு போது கொஞ்சம் அதிகமான பயன்படுத்துறது தேவைப்படும். அகங்காரம் என்னும் பொல்லா அடவாதி பயனை, அடங்காது. அடவாதின்னு அடம் பிடிக்கிறது, அடம் பிடிக்கும். செஞ்சுதான் தீர்வு, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், ஒரே பார்க்கலாம், செஞ்சிடலாம், அவ்வளவுதான். அடுக்கடுக்காய் எடுக்கின்றாய், அடுத்து முடுக்கின்றாய். ஒரு விஷயத்த வந்து அப்பா வந்து செய்யாதேங்கிறாரு, நான் செஞ்சுதான் ஆவேணும். அது செஞ்சதோடு முடிவெடுத்தாச்சு, சித்தம் ரைட் அப்படின்னு வச்சு செயல்படுத்த ஆரம்பிச்சாச்சு. அகங்காரம் செயல்படுத்துச்சு. அது என்னதான் குப்புறம் இருந்தாலும் மீசையில மண் போட்டு அதை செஞ்சுக்கிட்டே தான். அடுக்கடுக்காய் எடுக்கின்றாய், அடுத்து முடுக்கின்றாய். அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதை எப்படியாவது நம்ம சாதிக்கணும். ஆனா அது உருப்படாத செய்யலாம். ஏன்னா அந்த மனசை பற்றி இருக்கிறது எதுவுமே உருப்படாத விஷயம் தான். அப்ப அதை எடுத்து அடுக்கடுக்காய் எடுக்கின்றாய், அடுத்து முடுக்கின்றாய். ஜெகங்கான தலைகாலம் தெரியாமல் அலைந்து தெரிகிறது. உலகமே பார்த்துட்டு தான் இருக்கு, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி. ஆனா கூட நம்ம வந்து அடங்கிறது இல்லை. என்ன பார்த்தாலும் சரி அடங்குறோமா? அடங்கிறதே கிடையாது. ஜெகங்கான தலைகாலம் தெரியாமல் அலைந்து தெரிகிறது. சன்மார்க்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு இடமா உட்காந்து தியானம் பண்ணி, தவம் பண்ணி, பாராயணம் பண்ணி அந்த நிலையை அடையலான்னு எதுக்காவது இருக்குங்க. இந்த சொற்பொழிவு கூப்பிடுறாங்களா, அங்க சொற்பொழிவு கூப்பிடுறாங்களா, இங்க போய் பேசலாம், அங்க போய் பேசலாம்.